Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான பீஸ் புலாவ் எப்படி பண்றதாங்க. கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஏத்த டிஷ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து அது நல்லா சூடானதுக்கு அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கூடவே கட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டு அதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அடுத்து எடுத்து வச்சிருந்த ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளியை சேர்த்து அதை நல்லா மசிஞ்சு வர வரையும் வேக விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்செடி சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு அவ்வளோவா வேற எந்த இன்கிரீடியன்ஸ் பெருசாக தேவைப்படாது. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டைக்கிராம்பு தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதை நல்லா வதங்கி வந்ததும் ஃப்ரெஷ்ஷான கிரீன் பீஸ் சேர்த்துக்கோங்க. அதாவது பச்சை பட்டாணி இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ரைஸ் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதில் 2 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகி வரணுங்க. பட்டாணி வேகமாகவே வெந்துடும். செக் பண்ணி பார்த்துட்டு ஊற வச்சிருந்த ரைஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா சாதம் வந்துருந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நெய் வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்து லிட்டை க்ளோஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பரான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.